ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் ஒரு குடியிருப்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டி ஒன்று இணையத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்பான அண்டை வீட்டார்களே, எங்கள் மகள் வாண்டா தற்போது தனது சுயேட்சை வளர்ச்சி பருவத்தில் இருக்கிறாள் என்று அந்த சுவரொட்டி தொடங்குகிறது. இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானதாகவும் அதிக சத்தமிடும் தன்மையும் கொண்டது என்றும் தினசரி அடம்பிடிப்பது இயல்பானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கள் குடும்பத்தில் அன்பான சூழல் இருப்பதாகவும் இருப்பினும் சத்தமாக இருப்பது குறித்து வருந்துவதாகவும் பெற்றோர்கள் அதில் வெளிப்படையாக தெரிவித்தனர். இதனால் சிரமங்கள் ஏற்பட்டால் மன்னிக்குமாறும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகளை கவனிக்கும் இந்த கடிதத்தை சில இணைய பயனர்கள் பாராட்டினாலும் தினமும் அடம் பிடிப்பது இயல்பு அல்ல என்று வேறு சிலர் வாதிட்டனர். குழந்தைகளின் இந்த கோப பருவத்தை சரி செய்ய வேண்டிய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது என ஆரம்ப கல்வி நிபுணர் ஃபியான்கோ ஹாப்மேன் விளக்குகிறார். 2 முதல் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சுயேட்சை வளர்ச்சி பருவம் என்பது சுதந்திரத்திற்கான மிக முக்கியமான படியாகும் என்று அவர் கூறுகிறார். குழந்தைகள் கோபப்படும் போது பெற்றோர்கள் அமைதியாகவும் தண்டிக்காமலும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் அல்லது மன அழுத்தம் காரணமாகவே இதுபோன்ற கோபங்களும் அழுகைகளும் ஏற்படுவதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.